அனைவருக்கும் வணக்கம். விஞ்ஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்ணியதை வைத்துக்கொண்டு ஜாதகம் எப்படி எழுதப்பட்டது என்பதெல்லாம் ஆய்வு செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். காமம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்போ காமத்துக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிதம் 8, 1, 7 எல்லாம் கூட்டாக்க 16. அதனுடைய விதி என்பது 7. அப்போ காமம் 7வது எண்ணிடத்தில் வருகிறது. களத்திர சாணம் காமம் என்பது தான் எல்லா உயிரினத்தையுமே பெருக வைக்கிறது. அப்போ காமக்கலையில் காமம் என்பது எல்லாத்துக்கும் சொந்தம், எல்லாத்துக்கும் ஏற்படுவது. அதுதான் காமம். காமம் 7வது எண்ணிடத்தில் வருகின்றது. அது களத்திர சாணம். தூதுக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 7, 9. அது கூட்டினாக்கா 16. அதனுடைய விதி என்பது 7. அப்போ தூது என்று சொல்லுக்கும் விதி எண் 7. 7ஆம் இடம் தான் தூதை கொடுக்குறது. அப்போ ஒருத்தர் காதலிக்கிறான் அப்படின்னாக்கா அந்த 7வது எண்கிணிதம். அப்போ காதலுக்கு எது அப்படின்னாக்கா அந்த தூது தான். அந்த தூது இல்லை என்றால் எதுவுமே இல்லை. அதனால் காமக்கலை என்பது எல்லாத்துக்கும் சொந்தம், எல்லாத்துக்கும் ஏற்படுவது. ஆடு, மாடு, கன்று, காளி, மனுஷன், ஜீவராசி, புழு, தட்டாம்பூச்சி, பறக்கிறது கீழே, பூமிக்குள்ளே கீழே இருக்குது, அத்தனையுமே காமக்கலை உண்டு. அப்போ காமம் என்பது 7வது எண்கிணத்தில் வருகின்றது. அடுத்ததாக எண்ணுக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்கு உண்டான எண்ணிதம் 4, 3. இதை கூட்டாக 7 தான். அப்போ இதோடைய விதி என்கிறது 7. அப்போது எண் என்பது அதான் நம்பர் தான் சொல்கிறேன். எண் 7வது எண்கிணத்தில் வருகிறது. 9 நம்பர் இருந்தாலும் அந்த 9 நம்பரையும் கண்காணித்து கொண்டு வருவது தான் 7. அப்போ எண் 7வது விதி எண்ணில் வருகிறது. எண் நம்பரை குறிக்குது. எண்ணா நான் இல்லை, நீங்கள் இல்லை, எண் நம்பரை குறிக்கிறது. அடுத்ததாக பெரிதுக்கு 3 எழுத்துக்கள். அதற்குரிய எண்கிணிதம் 3, 4, 9 இதெல்லாம் கூட்டாக்க 16. அதனுடைய விதி என்பது 7. அப்போ பெரிது எது பெரிது? 6ல் பெரிது இல்லை. ஒரு பெரிய மனுஷன் தன்மையில் இருக்கிறது தான் 7வது விதி எண், 7வது நம்பர். அப்போது 7ஆம் இடங்கிறது மிகப்பெரிய நல்ல இடம். அந்த 7வது எண்கிணிதம் நல்ல பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. பெரிது என்ற ஒரு சாணத்தின் அடிப்படையில் 7வது விதி எண் வருகின்றது. ஜாதக படம் எப்படி எழுதப்பட்டது, ஜாதக படம் எப்படி சொல்லப்படுகிறது என்பதெல்லாம் இந்த நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் வார்த்தை அடிப்படையில். இந்த எண்கிணம் தான் இந்த எண்கிணத்தை வைத்து கொண்டு தான் அனைத்தையும் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஒரு வார்த்தை தான் ஜாதக பலன். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் சிந்தித்து தான் சாதக பலன் சொல்லப்பட்டு வருகிறது. அதனால் பெரிது என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு விதி எண் 7. ஒரு வார்த்தை தான் இங்கே ஜாதக பலன். அந்த 7ஆம் இடத்து எத்தனை வார்த்தைகள் இருக்கோ அத்தனை வார்த்தைகளும் அது சேருது. அப்போ காமம் என்பது 7ஆம் இடத்து பலன், எண் என்பது 7ஆம் இடத்து பலன், தூது என்பது 7ஆம் இடத்து பலன், கண்டம் என்பது 7ஆம் இடத்து பலன். இன்னும் நிறையா சொற்கள் உண்டு. அதில் அந்த நிறையா சொற்கள் அடிப்படையில் தான் ஒவ்வொரு சாணமும் ஒவ்வொரு வார்த்தைகளை வைத்து கொண்டு தான் 12 சாணத்துக்கும் பலன் எழுதப்பட்டு உள்ளது. ஆனால் ஜாதக பலன் என்பது முன்னோர்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து மிக துல்லியமாக ஒவ்வொரு வார்த்தையை வைத்து ஒவ்வொரு சாணத்துக்கு ஒவ்வொரு ராசி மண்டலத்துக்கு ஜாதக பலன் எழுதியிருக்காங்க. சரி, அடுத்ததாக வரும் அண்டத்துக்கு விதி எண் 7 தான். அப்போ அதோடைய எண்கிணித 1, 3, 5, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 12, 16. அதெல்லாம் கூட்டினாக்கா 16. அதோடைய விதி என்பது 7. அதான் அண்டம். பாருங்கள், கண்டம் 7, கடல் 7, அண்டமும் 7. இந்த உலகத்தில் அண்டம் எங்கே இருக்குது? பார்க்குறது தான், ஆகாயத்தை பார்க்குறது, அதுதான் நமக்கு அண்டம். காண முடியாதது அண்டம் எங்கே, பிண்டம் எங்கே, யாராலையும் சொல்லாது. எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நாம் நிற்கிற பூமி தான் அண்டம்னு வைத்து கொள்ள வேண்டும். போக 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 போய்கிட்டே இருக்கலாம். ஒரு காரு ரயில் எங்கே போய் முடியுது? ஒரு மாவட்டத்தில் போய் நிற்கிது, ஒவ்வொரு வட்டாரத்தில் நிற்கிது, ஒவ்வொரு தலைநகரத்தில் நிற்கிது, ஒவ்வொரு மாநகரத்தில் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டில் நிற்கிது. இப்படி தான். அப்போது
எதையுமே போய் எந்த இடத்துலையும் சரி அண்டத்தில் போய் கடைசியில் நின்றது எதுவுமே கிடையாது. எது எது ஸ்டாப்பிங்கோ அதுதான் அண்டம், எது எது ஸ்டாப்பிங்கோ அதுதான் கடைசி, அதுதான் அண்டம் என்று சொல்லக்கூடியது. நான் ஒரு அண்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் சிரிப்பாங்க. உண்மையிலே அவன் ஊருக்கு தான் போகிறான். அதுக்கு பேர் அண்டம் என்பது ஊர் தான், அண்டம் என்பது கிராமம்தான், அண்டம் என்பது மாநகராட்சி தான், அண்டம் என்பது மாநிலம் தான், அண்டம் என்பது அப்படி அப்படியே மொழி வாரி அப்படியே போக வேண்டியதான். அதான் அண்டம். அண்டத்துடைய விதியின் 7. பிண்டம் பாருங்கள். அடுத்ததாக பிண்டம். பிண்டத்துக்கு அதனுடைய விதி இன்னும் 7 தான். அப்போ நம்ம பிண்டம் நம்ம உயிர். அப்போ பிண்டம் இல்லை, அண்டம் இல்லை, அண்டம் இல்லை, பிண்டம் இல்லை. அப்போ பிண்டத்தினுடைய விதி எண்களிடம் 1 3 5 7 எல்லாம் கூட்டினாக்கா 12 16 வருது. அப்போ 16 அதனுடைய விதி என்கிறது 7. அப்போ அண்டம், பிண்டம், காமம், தூது இது எல்லாமே 7வது எண்ணிட்டு வருகிறது. பிண்டம் என்பது நம்ம உயிருங்க. அதனால தான் அந்த உயிரை பிண்டம்னு வச்சான். அதனால தான் எழுத்தர்த்தம் போது பிண்டம் வைத்து தர்த்தம் கொடுக்குறான். அப்போ மனிதன் ஒரு பிண்டம், ஒரு சின்னோண்டு கோழி கொண்டு சூடு, ஒரு கோழி முட்டை அளவுக்கு அவனுடைய ஆத்மா இருக்குது. அதான் உயிர். உயிர் என்பது நான் பேசிகிட்டு இருக்காதான், வேறு ஒன்றும் இல்லை. உயிர் என்பது உயிர் முடிஞ்சு போனால் ஒன்றுமே இல்லை. அப்போ பிண்டம், பிண்டம் என்பது உயிரை குறிக்கிறது. அது 4 எழுத்தில் முடியுது பாருங்கள். தமிழுக்கு 4 எழுத்தில் முடியுது. அப்போ அது 7வது எண்ணிக்கையில் வருகிறது பிண்டம். அடுத்ததாக வெளி. சரி, அடுத்தது ரைட்டு. அடுத்ததாக அதுக்கு நான் என்கின்ற போடல. கவி. கவிக்கு 2 எழுத்துக்கள். அதனுடைய விதி எண் என்பது 7 தான். கவிக்கு 1 6 அது கூட்டினாக்க 7. கவி என்றால் என்ன? கவி என்பது தான் கவிதை. கவி என்பது கல்வி. கவி என்பது கல்வியை குறிக்கிறது. அதாவது இந்த கவி அந்த நடுவில் இல்லை வைங்க, அது கல்வி. கல்வியை தான் கவின்னு சொல்லலாம். அப்போ கல்வியிலிருந்து கவி உருவாக்கினாங்க, கவியிலிருந்து கல்வியை உருவாக்குறாங்க. நடுவில் ஒரு எழுத்து வச்சு இல்லை வச்சு, அதான் கவி. கவி என்றால் கல்வி தான். அந்த கவியை நல்ல முறையாக படித்தா அதுக்குரிய விளக்கங்கள், அதுக்குரிய தெளிவுகள், அதுக்குரிய உரைநடைகள், அதுக்குரிய சொல்லி நல்லா சொன்னாக்க பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு புரியும். அதனால் கவியோட விதியின் 7. முடிவு என்று சொல்லக்கூடிய அதுக்குரிய விதியின் 7. அப்போ முடிவுக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 3 6 7 எல்லாம் கூட்டாக்க 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ முடிவு என்று சொல்லக்கூடியது கூட 7வது எண்ணில் வருகிறது. முடிவு 7வது விதி எண்ணில் வருகின்றது. அப்போ பாவக்கிரகங்கள் சம்மந்தப்பட்ட அப்படிங்கிறது பாவக்கிரகங்கள் அந்த 7ஆம் இடத்தில் இருந்து விட்டால், அந்த 7ஆம் அதிபதி பெரிய ஸ்தானங்களில் இருந்து விட்டால் அவன் கதை முடிவு தான். முடிக்கிறது நல்லதாகவும் இருக்கும். ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும், அதுக்கு முடிவு தான். செத்து போகிறதோ அதுக்கு ஒரு முடிவு தான். ஆனால் முடிவு என்பது ஒரு வேலை செஞ்சு முடிக்கிறது, சாப்பிட்டு முடிக்கிறது, அதெல்லாம் ஒரு முடிவில் வருது. அதனால் முடிவு அதனுடைய விதி என்பது 7. அடுத்ததாக கல்விக்கு 3 எழுத்துக்கள். அதற்குரிய விதி எண் என்பது 8. அப்போ கல்வி அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணி தான் 1 1 6 அதெல்லாம் கூட்டினாக்கா 8. கல்வியோட விதியன் 8. அதாவது ஓரிட்டு ஒழுக்கம் பெறாத பிள்ளையும், ஈரிட்டு கற்காத கல்வியும், மூவிட்டு செய்யாத திருவும், 4 பெறாத பிள்ளை, இப்படி ஒரு விவேக சிந்தாமணிலாம் எழுதியிருக்காங்க. சிலர்களுக்கு அது இப்போ பழங்கால ஆளுகளுக்கெல்லாம் தெரியும், இப்போ பிள்ளைங்கள்லாம் அது தெரியாது. ஆனால் பாஸ்களுக்கு தெரியும், கவிஞர்களுக்கு தெரியும். அதனால் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சாணத்தை குறிக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லாம் சொல்லி கேட்பாங்க, அப்படியான்னு என்ன சொல்லி ஒவ்வொரு வார்த்தையில் எவ்வளோ ஒரு அடங்கள் இருக்குது, எவ்வளோ ஒரு அர்த்தங்கள் இருக்குது தெரியுமா? அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதெல்லாம் நிறையா இருக்குது அதில். அதனால் ஜோதிடம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஜோதிடம் என்பது மிகப்பெரிய இது. அதனால் நான் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் சொல்லி கொண்டு வருகின்றேன். இதுதான் அந்த எண்கிணி தான். இந்த எண்கிணத்தை வைத்து கொண்டு தான் நம்ம முன்னோர்கள்
விஞ்ஞானிகள் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதான் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். நன்றி.